நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கண்டுகொள்கிறவர்கள் நிறைய பேர் கிடையாது. நம்மளை நல்ல ஆசீர்வாதமாக நல்ல பணத்தோட வசதியோடு நீங்களும் நானும் இருப்போம்னா நம்மளை வருவாரும் போவாரும் அதிகமாக உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்திருக்கும் போது வருகிறவர்களும் போகிறவர்களும் அதிகம் உண்டு என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அதே நேரம் நம்ம கெட்டு போகும் பொழுது, ஒரு இடத்துல நாம் தனித்து விடப்படும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் நாம் பின்தங்கி இருக்கும்போது நம்மை நோக்கி வருகிறவர்கள் மிகவும் குறைவுதான். யாராவது உண்மை உள்ளவர்கள் மாத்திரம் நம்மோடு கூட நிற்பார்கள், அதுவும் கொஞ்சம் தூரம்தான். ஆனால் முடிவு பரியந்த நம்மை கண்டுகொள்கிற ஒருவர் உண்டு. அவர் கண்டுகொள்வார், நடத்துவார், நம்மை உணர்த்துவார், நம்மை கண்மணியைப் போல என்ன செய்வார், காத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட தேவனை குறித்து தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த இயேசுவை நான் அறியவில்லை, என் வாழ்க்கையில் நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறேன், என் வாழ்க்கை இனி துளிர்க்குமா, என் வாழ்க்கையில் என்னை யாராவது கண்டுகொள்வார்களா, என்னை தேடியும் மனிதர்கள் வருவார்களா, என்னை தேடியும் தெய்வம் வருமா என்று சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிற அந்த இயேசு உங்களை இந்த தேசத்தில் உயர்ந்திருக்க பண்ணி உங்களையும் ஒரு மனிதனாக உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் என்பதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்திருக்கிறேன். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். பாழான நிலத்திலும் ஊழியிடுதலுக்குள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல் காத்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. பாழான இடம். பாழான இடம்னா எப்படி சொல்லுவோம்? ஒன்றுமே இல்லாமல் அது நொறுங்கி போன ஒரு இடமா இருக்கணும். அது எதுக்குமே உதவாத ஒரு இடமா இருக்கணும். முள்ளுகள் நிறைந்த இடமா இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடமா இருக்கலாம். அப்படி பாழான இடத்திலும் ஊளையிடுகிறதுமான அவாந்தர வெளியிலும், அங்கே மனுஷ சஞ்சாரமே இல்லை, மிருகங்கள் தான் ஊளையிட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கண்டுகொள்வாராம். நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் பாழான நிலைமையில் இருக்கிற என்னை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இந்த மாலை வேளையில் இந்த டிவியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கும் இந்த ஜாஸ்வா டிவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையானது என்னை தொடுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்பி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? எனக்கு இயேசு என்றால் யார் என்றே தெரியாது, ஒருவேளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லலாம். நானும் ஒரு காலத்தில் இயேசுவை பிடிக்காத ஒரு மனுஷியாக தான் இருந்தேன். ஆனால் அந்த பாழான நிலத்தை தான், வெறுமையான அந்த அவாந்தர வெளியில் தான் என் ஆண்டவர் வந்ததினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணம் என் இயேசு எனக்குள்ளாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாயும் அந்த இயேசு வரும் பொழுது யாருமே கண்டுகொள்ளாத அந்த வாழ்க்கையை கர்த்தர் கண்டுகொள்ள வைப்பார். யாருமே உங்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் தெரிந்தெடுத்தவர், உண்மையுள்ளவர். அவர் எப்படி கண்டு கொண்டார்? பாழான இடத்திலோ வனாந்தரத்திலோ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கண்டு கொண்டார், இஸ்ரவேலை கர்த்தர் கண்டு கொண்டார். அந்த இஸ்ரவேலை கண்டுகொண்ட தேவன் கண்டுகொண்டது மாத்திரமல்ல, அவனை எப்படியெல்லாம் நடத்தினார், உணர்த்தினார், எப்படி உயர்த்தினார் என்பதை தான் நம்ம இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஆமென். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த வசனம் சொல்கிறது, யாரும் அவனை நடத்தலை, கண்டுகொண்ட தேவன் அவனை வழி நடத்தினார். எப்படி? அவர் ஒருவராய் வழி நடத்தினார். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க நடத்துவாங்க, இவங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி நம்பி ஏமாறுகிறோம் பாருங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இஸ்ரவேலை நடத்தினது கர்த்தர் ஒருவர் தான்.
சில வேளைகளில் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரா? அநேக உபத்திரவங்கள் வழியாய், அநேக பாடுகள் வழியாய் நான் கடந்து போகிறேனே, கர்த்தர் என்னை நடத்துகிறாரா என்ற சந்தேகம் வருகிறதா? கர்த்தர் சொல்கிறார், அந்நிய காரியங்கள் அல்ல, அந்நிய தேவர்கள் அல்ல, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நம்ம போகிற பாதை, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தான் நடத்துகிறார். ஒருவேளை அந்த பாதை சாதகம் இல்லாமல் இருக்கலாம், பாதகமான ஒரு பாதையாய் காணப்படுகலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் பாதகத்தில் நம்மை விடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். எதற்காக? அவரை ஆராதிக்கத்தக்கதாய், அவருடைய ஜனங்களை அந்த கானானிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காய் அவர் நடத்தி கொண்டு வந்தார். நடந்து வந்த பாதையில் பாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருந்ததா? எல்லாம் பாதகமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது கர்த்தர் ஒருவர் தான். அவர்கள் சந்தோஷத்தோடு பாடுகிற மோசே பாடின பாட்டு தான் இது. கர்த்தர் ஒருவர் தான் எங்களை நடத்தினார். அந்த வனாந்திரத்தில் செங்கடல் வந்ததையா, பின்னாலே பார்வோன் சேனை வந்ததையா, கர்த்தர் தான் என்னை நடத்தினார். அந்த செங்கடலில் வழி திறந்து அடுத்த பகுதிக்கு அக்கறைக்கு போக செய்த தேவனும் என் தேவன். கடல்ல மறுகரை எங்கே இருக்குன்னு சொல்லி நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பின்னால் வந்த சேனைக்கு கடலுக்குள்ள எங்கே தப்பி போவோம், நாமும் மூழ்கி போவோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்கள், அழகாக அந்த கடலை வழி திறக்க செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார், எதிரிகளையோ அந்த கடலிலே அழித்து போட்டார். நம்முடைய தேவன் நல்லவர். வழியிலே மாறாவின் கசந்த நீர் வந்தது. கர்த்தர் அந்த நீரை தேனாக மாற்றி ஏலிமீன் நீரூற்றொன்றை கொண்டு நிறுத்தினார். செங்கடல் வந்தது, ஏலிமீன் நீரூற்று வந்தது, மாறாவின் கசப்பு மாறியது. அதோடு விட்டாரா? யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். நாம் என்ன செய்தோம்? எரிகோ வந்தபோது தேவனை துதித்தோம். யோர்தான் வந்தபோது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த கால் பட்ட உடனே வழி திறந்தது. அவ்வளவுதான் நாம் செய்த காரியம், அவ்வளவுதான். தேவன் நமக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினாராம், வேறு யாருமே வழி நடத்தலை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையில், ஒரு உபத்திரவத்தின் ஊடாய், ஒரு போராட்டத்தின் ஊடாய் நான் கடந்து போகிறேன், ஏனென்று எனக்கு தெரியலன்னு சொல்வீங்கன்னா, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி, அந்த உபத்திரவத்திலே நீங்கள் உழன்று போகாதபடி இதுவரை உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்தினார் பாருங்க. அவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், ஒருவேளை நான் இயேசுவை அறியவில்லை, என்னை தேவன் நடத்துவாரா? இப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். என்னோடு கூட தேவன் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் தேவன் தான் படைத்தார், தேவன் தான் நடத்துகிறார். ஆனால் நமக்கு தான் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அந்த தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீர்கள், ஆனால் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 78:14. சங்கீதம் 78:14. பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ அழகாக நடத்திருக்கிறார் பாருங்க. பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினியினாலும் அவர்களை நடத்தினார். ஏன் பகலில் மேகம்? வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பகல் வேளையில் மக்களை என்ன செய்யணும், வெயிலில் துவண்டு போகாதபடி. இப்பொழுது கூட இந்த நாட்களில் அதிகமான வெயிலை நம் தேசத்தில் நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம இடங்களில் எவ்வளோ வெயில். ஐயா, மத்தியானத்தில் என்னால் வெளியே போக முடியல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலை மேக ஸ்தம்பத்தை கொண்டு பகலிலே நடத்தினாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் தேவன் நேசிக்கிறார். நேசிக்க போய் தான் நிறைய காரியங்களை நமக்கு நிழலாய் இவர் கடந்து வருகிறார். அதோடு விட்டாரா? இரவில் பயங்கர குளிர் வரும். வனாந்திரத்தில் நடக்கும்போது, காட்டு பாதைகளில் நடக்கும்போது குளிர் வரும். அந்த குளிர் அவர்களை சேதப்படுத்தாதபடி அக்கினி ஸ்தம்பத்தினால் அவர்களை பாதுகாத்தாராம். கர்த்தர் மேகமாகும் அக்கினி ஸ்தம்பமாகும் வந்து அவர்களை வழி நடத்தினார். கர்த்தர் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் யார் என்னை நடத்துவார் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீர்களா? எப்படி இந்த பாதையை கடந்து போவேன் என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் உங்களை நடத்துவார். அதே 78ஆம் சங்கீதத்தில் 53ஆம் வசனத்தையும் வாசிப்போம்.
அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். போதும், அவர்கள் பயப்படாதபடிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பகல்ல வெயில் தாக்கக்கூடாது, பகல்ல நிழலாய் வந்தார், இரவுல பயமா இருக்கும். இரவு நேரத்தில் தான் மிருகங்கள் எல்லாம் வெளியே வரும். இந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்தினாராம். வழியில் தாங்க பயம். நான் நடந்து போகிற வழியில் நிறைய பயம் இருக்குது. ஒருவேளை நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடன் கொடுத்தவர் என்னை எதிர்த்து வந்து விடுவாரோ என்று பயம் இருக்கிறது அல்லவா? நீங்கள் பயப்படாமல் நடக்கணும்னா அந்த கடனை அடைக்கணும். உங்களை வழி நடத்துகிற தேவன் அந்த கடனை அடைத்து உங்களை பயப்படாமல் உங்கள் வழியிலே நடத்துவார். எப்படி முடியும்? நான் வச்சிருக்கிறது நிறைய கடன், லட்சக்கணக்கான பணம், அது நிச்சயமாய் அடைபடுமா? நிச்சயமாய் என் தேவன் அடைத்து கொடுப்பார். உங்களுக்கு வழிகளை திறப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவ கரம் அழகாய் நடத்தும். அவர்கள் பயப்படாதபடிக்கு வழி நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வழியில் நிறைய பயம் இருக்கும். என் பாதம் கல்லில் இடருமோ, நான் நடந்து அந்த பாதையை கடந்து விடுவேனா, இந்த பாதையில் நான் நடந்து போகும்பொழுது ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வந்து விடுமா என்று சொல்லி பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. வழியிலே வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நாம் நடத்துகிறாராம். நம்மை தேவன் எப்படி நடத்துகிறார்? பயப்படாதபடிக்கு. முதலாவது அவர் மேக ஸ்தம்பத்தாலும் அக்கினி ஸ்தம்பத்தாலும் கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். இரண்டாவதாக அவர் பயப்படாதபடிக்கு கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். அடுத்து வாசிப்போம் சங்கீதம் 107:7. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எங்க போய் சேரணும், எங்க போய் தங்கணுமோ அந்த பாதையில செவ்வையாய் நடத்துகிறார், சரியாய் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாதையை ஏற்கனவே செவ்வைப்படுத்தி வைக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் போய் இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் போகணுங்கிறதுக்காக பாதையை செவ்வைப்படுத்துகிறார். ஒரு அமைச்சர் வராங்க, இல்லை முதலமைச்சர் வராங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சரி செய்வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு அவங்க போய் சேர்ற வரைக்கும் அந்த ரோடெல்லாம் அவ்வளோ சுத்தமாக சரி செய்யப்படும். மேடு பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரோடு முழுவதும் பாதுகாப்பு கொடுக்கப்படும். யாரும் தாக்கக்கூடாது என்பதற்காக பயங்கர பாதுகாப்பு கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இஸ்ரவேல் ஜனமாகிய நமக்கும் கர்த்தர் தாபரிக்கும் இடம் போகும் வரைக்கும் அவர் பாதுகாத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். செவ்வையான பாதையில் நடத்தணும். அப்படின்னா எப்படி நடத்துவார்? நம்ம போகிற பாதை மேடு பள்ளங்கள் இருக்கலாம், கரடு முரடுகள் இருக்கலாம், பொல்லாத முட்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து தாபரிக்கிற இடத்துக்கு அந்த கானானுக்கு செல்லும் வரைக்கும் செவ்வையான வழியிலே நம்ம நடத்துவாராம். இப்படி நம்ம பாதையில் செவ்வையாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்ம பாதம் கல்லில் இடராதபடி நடத்துவார். இன்னைக்கு உங்கள் பாதம் தடுமாறுதா? தள்ளாடுறீங்களா? என்னை யார் நடத்துவார் என்று சொல்லி தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் சரியாய் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற தேவன். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்னன்னா, அங்கே அவர் என்ன செய்தாரா? கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் சத்திய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம நிரப்பப்பட்ட ஒரே ஒரு ஆவியானவர் சத்திய ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணும் பொழுது சத்திய ஆவியிலே, சரியான பாதையில், உண்மையான பாதையில், நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நீதி இல்லை, உண்மை இல்லை. இந்த உண்மையில்லா தன்மை அழிய வேண்டுமா? சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். இதுவரை நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை, இந்த சத்திய ஆவி எனக்குள்ளே இல்லை என்று சொல்வீர்களானால் இன்றைக்கு தேவனிடத்தில் ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், என்னை நடத்தும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நல்ல பாதையில் நடத்துகிற ஒரு ஆவியானவர். சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவன், உண்மையாய் நடத்துகிற தேவன், செம்மையாய் நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதே 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும்
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அவர் வந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் போன பின்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நம்ம எப்படி நடத்துவாராம்? கண்டித்து உணர்த்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம் அந்த வசனத்தில் 32:10 கர்த்தர் கண்டுகொள்வார், நடத்துவார், கண்டித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன், கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உணர்த்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த உணர்த்துதல் மனசாட்சியே உனக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நிறைய காரியங்கள் நடக்கும்போது மனசாட்சிங்கிறது இல்லையா? இன்னைக்கு மனசாட்சியை கொண்ட ஜனங்களாய் அநேகர் எழும்பி இருக்கிற இந்த காலை வேளையில், இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். நீதியாய் நடக்க வேண்டும், நேர்மையாய் நடக்க வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கண்டித்து நடத்துகிற தேவன். பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். இன்னைக்கு நாம பார்ப்போமானால் எங்கு பார்த்தாலும் பொல்லாத காரியங்கள் நடக்கிறது, பொல்லாத கிரியைகள் நடக்கிறது, வன்முறைகள் எங்கு பார்த்தாலும் பார்த்தீர்கள். ஆனால் மனசாட்சியே இல்லாதபடி மனுஷன் அழிக்கிறான், பொல்லாத கிரியைகளை செய்து மனுஷன் கெடுக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விடாதபடி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்மை அவர் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளன் நம்ம இடத்துல இப்பொழுது இருக்கிறபடியா நம்ம எல்லோரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவம் செய்தீங்களான்னு கேட்டால், எனக்கு மனசுக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவம் செய்யலை. எல்லாருமே பாவம் செய்யலைன்னு தான் சொல்லுவோம். செய்ததை சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், எல்லாருமே பாவிகள் தான், யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. எதற்காவது பொய் சொல்கிறோம், எதற்காவது உண்மையை தவிர எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னில் பாவம் இல்லை என்பேன் ஆகில் என்னை நானே வஞ்சித்துக் கொள்வேன். நான் பொய் சொல்கிறேன், என்னையே நான் வஞ்சித்துக் கொள்கிறேன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் பாவம் செய்கிறவர்கள். ஒருவேளை இந்த டிவியை பார்க்கிற நீங்கள் இயேசுவை பற்றி அறியவில்லை என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவரே என் பாவங்களை கழுவும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறவராய், அவர் அன்பிலே நிறைந்தவராய் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். ஒருவேளை நான் குடித்து இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன், நான் போதை பொருள்களுக்கு அடிமைப்பட்டு விட்டேன், வேசித்தனமான காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், இந்த நாளிலும் நாங்கள் சொல்கிற இந்த இயேசு கண்டிப்பாக உங்களை மன்னிப்பார். அவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணர். அவர் பாவத்தை தான் அருவருக்கிறார், உங்களை அல்ல. உங்களுக்குள்ளா இருக்கிற அந்த பாவத்தை அருவருக்கிற தேவன் நிச்சயமாக உங்களை கண்டித்து உணர்த்தி அவரெண்டே சேர்த்துக் கொள்வார். வாருங்கள், அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதோடு அவர் விடலை, கண்டித்து உணர்த்துகிறார், அவர்களை கண்மணியை போல பாதுகாக்கிறார். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் பின்பகுதியை வாசிங்க. உங்களை கொள்ளையிட்ட ஜாதியிலிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கண்மணியை போல காத்தருள்வேன் என்று சொன்னவர் நம்ம எல்லாம் அவருடைய கண்மணிகளாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். நம்மை கண்மணியாய் தேவன் வைத்திருக்கிறாராம். அமேன். அப்போ அந்த கண்மணியை போய் தொடும் பொழுது நம்ம சாதாரணமாக நம்ம கண்ணை யாராவது டச் பண்ண வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகத்துக்கு நேராகவே கையை கொண்டு வந்தாலே நம்மையும் அறியாமல் அந்த கண்ணின் இமை என்ன செய்ய மூடும். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு வினாடியும் அப்படி பாதுகாக்கிறார். அப்போ சத்துரு நம்மை தொட வரும் பொழுது, ஏதோ ஒரு மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது கர்த்தர் கண்மணியை போல நம்மை காக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் கண்மணியை போல பாதுகாத்து எதிரிகள் அவர்களை தொடாத, எதிரிகள் அவர்களை வீழ்த்தாதபடி முறியடித்து கர்த்தர் பெரிய பலத்த பராக்கிரமம் செய்தார். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் அவர்களை நடத்தி வந்தது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் அந்த ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நடத்தும். எல்லோரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர் ஐயா. நாங்கள் யாரென்று தெரியாத போது எங்களை கண்டுகொண்டீர். எங்களை கண்டுகொண்ட தேவன் அப்படியே விடாமல் வழி நடத்தினீர் ஆண்டவரே. வழி நடத்தின தேவன் ஆண்டவரே.
வழியிலே நாங்கள் தவறாதபடி கண்டித்து உணர்த்தினீர் ஆண்டவரே. அதோடு விடாதபடி எங்களை கண்மணியைப் போல ஒவ்வொரு நாளும் காத்தருளுகிற தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியோ. இந்த செய்தியானது அவர்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கட்டும். அவர்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணரட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இதுவரை இயேசுவை அறியாத ஜனம் இந்த செய்தியை கேட்பார்களானால் இந்த நாளிலே அவர்களை விடுதலையாக்கும். என்னென்ன காரியத்தில் வியாதியிலா ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, பொல்லாத பாவ பழக்க வழக்கத்திலா ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, தொடுவீராக, விடுவிப்பீராக. உங்களையும் கண்டுகொள்வேன் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.